பொழுது 24 ஆகிவிட்டது. பகவானை நாம் இன்று எழுப்பி ஆயர்களெல்லாம் எழுப்பி அவரிடம் உட்கார்ந்து நம்முடைய குறைகளை கேட்குமாறு இப்பொழுது அமைந்துள்ளது. பகவான் இன்று அமர வேண்டும், சீரிய சிங்காரத்தில் அமர வேண்டும். அப்படி சீரிய சிங்காரத்தில் அமர்ந்த பகவானிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிப்பதாக இந்த பாடலில் தாயார் நமக்கு அறிவுறுத்துகின்றாள். அதாவது நோன்புக்கு என்னென்ன வேண்டும், எது வேண்டும், இதை கொடுத்தால் நாங்கள் நோன்பு நோற்றால் அந்த நோம்பின் பயனை நாங்கள் அடைந்து முக்தி அடைவோம், உன்னுடனே வந்து நாங்கள் சேர்ப்போம் என்ற தத்துவத்தை இப்பொழுது நமக்கு தாயார் நமக்கு அறிவுறுத்துகின்றாள். அதாவது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனங்கள் வேண்டுவனை கேட்கிறே ஞானத்தை எல்லாம் வளர்ந்த முரண்கள வாழ்ந்த உணர்த்து வாழ்ந்த சன்னியமே கோல்வன சங்கங்கள் உடையவே சார பெருமறையை பல்லாண்டு இசைப்பாறை கோல விளக்கே கொடியேறி காணவே ஆதி நிலையால் அருளையோர் என்பார்கள். இங்கே சென்ற பாடலிலே வெண்மாலை என்று குறிப்பிட்ட ஆண்டாள் இப்பாடல்களை மாலை என்று அழைக்கின்றார். மாலை என்றால் மயக்கம் தருபவர், மோகம் கொள்ளுவர், அதாவது பக்தர்கள் மயக்கம் கொள்ளுவர். மிகுந்த அன்பில் கொண்டு மோகம் செய்வாங்க, அதிக அன்பாக மோகம் செய்வாங்க. அப்படி பகவானுக்கு தம் அடியின் முகம் மோகம், அதே ஒரு பக்தர்கள் நாமும் பகவானிடம் அதிக மோகம் கொண்டுள்ளோம். அப்படிப்பட்ட கருத்தை எழுதுகின்றார். அன்பினிடம் மோகம் கொள்ளுவர். அப்படின்னா பகவான் அவர் தெரியாது இருக்கின்றவாறு தாயனை நமக்கு அறிவுறுத்துகின்றாள். சென்ற பாடலிலே ஒளித்தி மகனாய் ஒளித்து வளர அப்படி என்ன சொல்றாங்க, பகவானுடைய பிறப்பின் ரகசியத்தை சென்ற பாடல் நமக்கு தெரிவித்தார். ஓவியருக்கு முன்னாலே ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார், பகவான் எங்கே பிறந்தான், எப்படி பிறந்தானே என்று ஒளித்து வளர. ஏனாலும் பகவான் என்ன செய்கின்றான், நமக்காக நம்ம பாகவதனுடைய பாவத்தை போக்க, தேவனுடைய பாவத்தை போக, அவருடைய துன்பங்களை போக்க பகவான் தான் அவதாரம் எடுக்கின்றார். அவதாரம் என்று பிறந்தே இருக்கின்றால் பகவான் வந்து அவதாரம். ஏன்னா பிறப்பு யாருக்கும் மனிதர்கள் நமக்கு தான் பிறப்பு. ஏன்னா நம்ம வினையை கொண்டவர்கள், கர்மத்தினால் நமக்கு வினை ஏற்படுகிறது. அந்த வினையின் பயனாக நாம் மனிதனாக பிறக்கின்றோம். அப்படி உயிரினங்கள் எல்லாரும் பிறப்பு இறப்புகள் நமக்கு தான் பகவானுக்கு கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிற பகவான் ஒருத்தினா உயர்ந்தவர்கள் ஒப்பற்றவர்கள் என்பதற்கு அதிக ஒருத்தி என்று சொல்கின்றாள். அதாவது தேவிக்கும் தேவி வயிற்றில் பிறந்து இங்கு வளர்க்கின்றான், யசோதைக்கு வளர்க்கின்றான். அப்படி இருவரும் ஒப்பற்றவர்கள். அதற்காக இருவரும் ஈடுபடல் ஓர்வையும் 2 பேரும் தாய் தான், இருந்தாலும் அவர்கள் ஈடுபடல். ஆனால் உயிர் வந்து ஒரே உயிர். அப்படி இருந்தால் இவங்க ஒன்று என்று கேட்கிறார். ஒளிந்து வளர என்று சென்ற பாசிரத்தை சொல்லால் என்னன்னா பகவான் இவையெல்லாம் பார்ப்பதற்காக உள்ள வடிவமாக ஒளிந்திருந்து வாமனின் செடிக்க அடித்தார். அதிலே இருந்து பின்பு என்ன செய்தான், ராமன் அவதாரத்திலே வாலியை கொள்வதற்காக மாமரத்தின் 7 மாமரத்தின் பின்னே ஒளிந்திருந்து வாலியை கொண்டார். ஏனென்றால் வாலி வந்து மிகவும் பலசாலி, மிகவும் பராக்கிரசாலி. அவருடைய யார் போர் புரிந்தால் அவர் முன்னாடி நின்று போர் சென்றால் எதிராளியுடைய பாதி மரத்தை தான் பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட வரம் பெற்றவன். அதனால் பகவான் முன் சென்றால் பகவானுடைய அவளை எல்லாம் கொண்டு போவான். அதெல்லாம் அந்த சக்தி எடுப்பான்ற பகவான் என்ன செய்யுது, 7 மாமரங்கள் பின்னால் விழுந்து நின்று வாலியை கொண்டான். யாருக்காக, சுக்ரீனுக்கு நாட்டை கொடுப்பதற்காக. அவர் என்ன செய்ய, மரத்திற்காக கூடியிலே ஒளிந்து கூடியிலே ஒளிந்து பின்பு அதில் வெளிப்பட்டு யார் எடுத்தான், நெடுங்கி அடைத்தார். இப்படி ஒவ்வொரு இதில் ஒளிந்திருந்து தலைவர்கள் அழைத்தான் பகவான். ஆனால் பக்தர்கள் அப்படி செய்யவில்லை. அப்படிப்பட்ட இந்த நமக்கு நேற்றைய பாத்திரத்தை அறிவுறுத்தினாள். இன்னும் என்ன கேட்குறாங்க, நான் வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்ச பகவானே, எங்களுக்கு நாங்கள் கேட்குற அது கொடுக்க மாட்டியா என்று கேட்கிறார்கள். மாலையே மணிவண்ணா ஒரு மார்கழி நீராடுவார், நாங்கள் மார்கழி நீராடுவதற்கு எங்களுக்கு சில பொருள்கள் தேவை என்று கேட்கின்றார்கள். இங்கே வந்து என்னன்னா பகவானும் கோபியர்கள் முறையாடுமாறு இந்த நடையை இங்கே தாயார் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். பகவான் வந்து கேட்குறான், இப்போ சிம்மாத்தில் வந்து உட்காந்துட்டான். அப்போ கேட்குற கோபியரை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், இது வேணும், பொருள் வேணுமா, பொருள் வேணுமா அவங்க கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் வந்து பறை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. சரி பறைகளை கொடுக்குறேன் பகவான் சொல்லிட்டு ஒவ்வொன்றாக இங்கே கேட்கின்றார்கள். அப்படி ஒவ்வொன்றாக கேட்கும் பரிசுலாம் மார்கழி நீராவ மணிவண்ணா. இங்கே பகவானை பற்றி உயர்வர்கள் மணிவண்ணனே என்று அழைக்கின்றார்கள். மணி வந்து உயர்ந்த ரத்தினம். அப்படி பகவான் வந்து உயர்வுக்கும் யாருக்கும் ஒப்பிட முடியும்.
ஒரு படி அவனுக்கு அந்த கதையும் தெரியல. பணம் எடுத்து அவன் என்ன செய்ய அது அங்கேயே கொண்டு இன்னொரு அது சாமி கதைதான் வருது. அப்புறம் அதுதான் பெரிய நிறைய பணம் சொல்லியிருக்கோம். அப்படியே பகவான் நமக்கு எதை கேட்கும் அது கொடுப்பார், கேட்பதை கொடுக்கும் பகவான். நம்ம என்ன செய்யறோம், இந்த உலக இன்பத்தில் உழந்து கொண்டு பகவானை அறியாமல் சின்ன சின்ன கல்வி மாதிரி நம்ம பெருசுமா கொடுப்பதை கேட்டுவாங்க. ஆனால் அவனை போய் அடைய நம்ம அவனை கேட்கிறோம். அதற்காக மாடே மணிமண்ணா என்று பகவானை இங்கே அழைக்கின்றார். பின்பு நீராட வேண்டும், நாங்கள் நீராட வேண்டும் சொல்ல வேலையார் சேவனங்கள் வேண்டுவரை கேட்கலையே சொல்றாங்க. வேலையார் வந்து நாம் வந்து நம்மளா செய்ய பகவானே வேலைகளை முன்னோர்களை சேர்த்து கொடுத்தார்கள். அதாவது முன்னோர்கள் என்ன செய்தார்களா, காரணமின்றி காரியம் காரணமின்றி சில வழிமுறைகளை கொடுத்தார்கள். அதற்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அவருக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஏதோ பண்ணாங்க சடங்குன்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் ஒரு சில சடங்கு செய்வாங்க, அதுக்கான கடமை இருக்காது. நானும் சில கதை சொல்கிறோம், அப்படி சொல்லுவாங்க. அந்த சில சடங்குகள் செய்வாங்க. ஆனால் அறிவுற்ற சில முன்னோர்கள் அவர்கள் சில நெறிமுறைகள் வழங்க கொடுத்தார்கள். அப்படித்தான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். அப்படியே உயர்ந்தவர்கள் சில நெறிமுறைகளை நம்ம கொடுத்து நோம்பு என்று பேர் வைத்தார்கள். அந்த நோம்புக்கு என்ன நம்ம செய்யறோம், நீராட வேண்டும். நம்ம ஏற்பட்டால் நமக்கு 2வது வாசி சொல்லுகிறாள், பையனுக்கு வாழ்வினால் நாமும் நம்ம பாவைக்கு பையனுக்கு பரமனை படைக்க சொல்லுவோம். நோம்பு பையன் மதுரைக்கு யாமடையும் செய்யாதனை செய்யும் தீர்த்தொலை செய்வோம் ஐயமும் பிச்சையும் ஆண்களையும் காட்டி நீயுமாறி சொல்லுவாங்க. நோம்பு என்ன சொல்றாங்க, மலர் சொல்லுவோம், கையெழுத்து மட்டும்தான். டெய்லியும் பால் உணவு உணவு கட்டுப்பாடு, நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோம். மலர் இப்படியெல்லாம் நமக்கு தாய் நோவுக்கு வேண்டிய அறிவுரைகள். இங்கே இது மாதிரி இந்த தாயை நமக்கு குறிப்பிடுகின்றால், இப்படி நாங்கள் நோக்கு அதுக்கு சில பொருட்கள் வேண்டும். இதை சொல்லிட்டு அப்படி வேணும் கேட்கலையே என்ன சொல்லிட்டு அப்படி நீங்களாம் கேட்குறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவை நாங்கள் வந்து முன்னோர் என்னென்ன செய்யலாம் அது நோம்பு யோகத்தில் நாங்கள் வெளியில் இருக்கோம். எனக்கு நிறைய பேர் கேட்கலாம், சில கருப்பாடை எடுத்துக்காங்க. அப்புறம் வந்து பாயப்படுறது இதெல்லாம் பாயப்படக்கூடாது, சில கட்டுப்பாடு முதல் கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படிப்பட்ட இந்த நோம்பு நாங்கள் நோக்கப்பட அதுக்கு இங்கிலீஷில் உபகரணங்கள் வேணும் கேட்கிறாங்க. ஞானத்தை எல்லாம் நடுவில் வைத்து முறைப்பட பாலனும் எடுத்து ஆன்மீக சங்கியது என்ன கேட்கிறாங்க. அந்த ஞானத்தை நமக்கு போல மகாபந்தம் பால சங்கத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த சங்க அப்படியே உலகமே நடக்கும், அந்த ஒளிப்பேட்டு உள்ளது. அப்படிப்பட்ட ஆன்மீக சங்கம் உண்மையிலே இருக்கும் சங்கை போல எல்லாரும் நிறைய சங்கங்கள் வேணும். அது வெண்மையான சங்கங்கள், வெண்மையான சத்தம் முடியும். அப்படிப்பட்ட சங்கங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். பாலனும் ஆன்மீக சங்கியை போலன சங்கங்கள் வைப்பாடுகிறது சாலை பெருமறை பல்லாண்டு சேர்ப்பாரு. இப்போ நாங்கள் வந்து நோட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐவர்களே போகிறோம், வீட்டிலே போகிறோம் பகவானே, எங்களுக்கு போகிறதுக்கு வெளிச்சம் வேணும். எங்களுக்கு அதுக்காக எங்களுக்கு இது போலே விளக்கி கொடியே விட்டாங்க. எங்களுக்கு என்ன வேணும், முதல்ல விளக்கு வேணும். எங்களுக்கு விளக்கு தெரியாது, நம்ம சிறுவர்கள் வழித்தொழில்பட்டு என்ன பண்ணி எல்லாரும் போகிறோம். அதான் எங்களுக்கு விளக்கு வேணும் கேட்குறாங்க. மணி அதான் ஞான விளக்கை எங்கள் தாயார் கேட்குறாங்க, அந்த விளக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு ஏதாவது தண்ணிகள் நம்ம என்ன சொல்ல போய் ஒரு உச்சம் இருக்கும், கொடி எடுத்துக்கணும். பெருமாள் கொடி காட்டணும், ஒவ்வொரு கொடி ஒவ்வொரு தலைவரும் ஒரு கொடி எடுக்கணும். அப்படி எங்களுக்கு ஒரு கொடி வேணும். நாங்கள் வந்து தெரியும் எல்லாருக்கும், நாங்கள் நோம்பு போகிறோம், நாங்கள் வந்து கொடி எடுத்துக்கணும். எல்லாருக்கும் தெரியும் எங்களால் நோம்பு அந்த கொடியை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி எங்களுக்கு எங்கள் ஆளுக்காக எங்களுக்கு ஒரு கொடி வேணும். கொடி கேட்டு அப்படின்னு விளக்கு வேணும், நினைக்கிறதுக்கு கொடி வேணும். அதற்கு கொடி என்ன செய்யறாங்க, எங்களுக்கு விதானம் வேணும் கேட்கணும். விதானம் நம்ம விதானம் நம்ம மழை பணிநீரின் மேல் நடக்காது, அதுக்காக நம்ம விதானம் கேட்கிறாங்க.
நாங்கள் உங்களோட சேருவோம் என்ற தத்துவத்தை கேட்கிறாங்க. ஒவ்வொரு பள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு தத்துவம், எல்லா தத்துவம் சரணாகரி தத்துவம் ஒவ்வொரு நம்மளுக்கு இருக்கு. இதுவே 6 தத்துவமாக அந்த விளக்கு கொடி இதெல்லாம் சேர்ந்து 6 தத்துவமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பகவான் ஆயிலே சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப பகவான் சில மோட்சத்தை கொடுக்கின்ற கதையே ஒரு சின்ன கதை. என்ன பண்றா, இது ஆயிரப்பாளையில் இருக்கிறப்போ கண்ணன் விஷயமா கரண்டிங்களா ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணுவான். அப்படி எப்படி பண்றப்போ ஒரு முறை நல்லா காயத்தை மாட்டிடுறான் யசோதைக்கிட்டே. அவர் அடிக்கிற என்னன்னா எப்போ பாரு போகவே அக்கா மக்கள் இப்போ பாரு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இன்னைக்கு சும்மா அவங்களுக்கு ஒரு கை எடுத்துடுறா, குச்சியை கொண்டு போய் அவர் எடுத்து அவன் ஓடி போய் சொல்லிட்டு எங்கேயோ ஓடுற ஒவ்வொரு தெருவா ஓடிடலாம். ஓடி போயிட்டு கடைசியில் என்ன செய்யறா, ததிப்பாண்டவன் என்ற ஒரு வீட்டுக்கு போறான். அவன் பானை செய்யறது. அங்கே போற அப்ப சொல்றான், ததிப்பாண்டவா என்னை கொஞ்சம் காப்பாத்தி, எங்க அம்மா அடிக்க வர யசோதை இல்லை, அதான் முட்டை நான் கொஞ்சம் கேட்குறேன், என்னை கொஞ்சம் காப்பாத்தி அந்த ஒரு பானையில என்னை உட்கார வச்சு அதுக்குள்ள உட்காந்துல ஒரு துணியை போட்டு என்னை மூடிட்டு, அப்ப மூடினா நான் வந்து என்ன செய்யறேன், அப்ப எங்க அம்மா வந்து பார்த்துட்டு கூட நான் அடியிலிருந்து தப்பிப்பேன்னு கேட்கறேன். சரி ததிப்பாண்டவன் கேட்கறான், சரி நீ வந்து நான் உன்னை காப்பாத்துறேன், எனக்கு ஒரு வாரம் நீ கொடுப்பையான்னு கேட்கலாம். சரி கண்டிப்பா கேட்கணும் சொல்றேன்னு சொல்ற முதல்ல போய் ஒழிஞ்சுக்கிறான். அப்படி போய் பானையில போய் உட்கார்ந்துறாரு. பகவான் கண்ணன் ஒழிஞ்சுக்கிறான். யசோதை வரா, தேடி பார்க்கறா, கேட்கறா. அவன் இல்லை இங்க வரவே இல்லை கண்ணன் சொல்லிடுறான். சொல்லுவா கண்ணன் நான் சொன்னா இங்க வரலன்னு சொல்லணும். அதே மாதிரி கண்ணனுக்கு பயந்துட்டு இல்லைம்மா இங்க கிருஷ்ணன் வரவே இல்லை, கண்ணன் வரவே இல்லையா. அப்ப என்ன பண்ணாரு, அம்மா போயிடுவா. அப்புறம் போன பிறகு தெரிஞ்சு ஓ அம்மா போயிட்டாங்க எழுந்திரிச்சு பானையில் போறேன்னு சொல்லுவான். திறத்துறான். அப்ப போய் கேட்கிறா, ததிப்பான கேட்கிறான், நான் வந்து உன்னை வெளியே விட்டேன்னாக்கா என்ன கிருஷ்ணனுக்குள்ள மூச்சு முட்டு நாங்கள் முடியல அவனுக்கு அந்த பானையில் உட்காந்து. அப்போ எனக்கு வரம் கொடுக்கணும், அப்பதான் அவனுக்கு திறந்து விடுவேன்றான். சரி என்னவே கிடைக்க முடியும். அப்ப சொல்றான், இதுவரை நான் இந்த பானையில் உட்கார்ந்தே இந்த பானைக்கும் எனக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் கேட்கிறான். பாருங்க ஒரு நிமிஷம் கேட்கறேன், முக்தி கொடுக்க. சரி உனக்கு முக்தி கொடுக்குறேன் பெருமாள்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வர. அப்ப 2 பேருக்கும் முக்தி அடைஞ்சு அப்பவே அதுக்கு முக்தி அடையிறாங்க. இதை ஊர்ல வந்து ஆயிரப்பள்ளி எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த பெரிய பண்டிதர்கள்லாம் சொல்றாங்க, கேட்கறாங்க. போயிட்டு பெரிய பண்டிதராக கர்காஜல் போய் கேட்கறாங்க, என்ன இது இந்த கண்ணன் போயிட்டு இன்னும் முக்தி கொடுத்தா எப்படி முடியாது, முக்தி எப்படி கிடைக்கும், பக்தி யோகத்தினால் முக்தி கிடைக்கும், யோகம் செய்யாத பக்தி அதெல்லாம் முக்தி கிடைக்கும். இந்த கண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படி இவன் முக்தி கொடுப்பான் எனக்கு கேட்கிறப்போ அப்போ சொல்ற கர்காஜலரே உங்களால் தெரியாது கண்ணனை பற்றி, அவனே பரம்பொருள், அவன் யோகத்தின் வாயிலாக இப்படி எப்படி சில மனிதர்களுக்கு யோகம் செய்ய முடியுது, பக்தி தான் தெரியும் அவங்களுக்கு. பட் இந்த ஓமம் இதெல்லாம் யாகம்லாம் தெரியாது, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்படி என்ன நம்ம பகவானை அந்த யோகத்தினால் பக்தியினால் நம்ம பகவானை அடைந்தால் நமக்கு முக்தி கொடுப்பான். அப்படி எல்லாமே கொடுக்கிற அதிகாரம் அவனுடைய இருக்கிறது. அந்த யோகத்தினால் அவங்க இருவருக்கும் முக்தி அடைத்தான் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்றாங்க. அப்புறமா இங்க என்ன சொல்றாங்க, இங்க சங்கு வந்து என்னன்னாக்கா பிரணவ மந்திரம், விளக்கு வந்து ஞானம். இப்போ அந்த ஞானத்தை பெற்ற நம்ம விளக்கில் இருந்து நம்ம ஞானம் பெற்று இந்த பிரணவ மந்திரம் நமக்கு 8 எழுத்து மந்திரம் சொல்லுவோம், நமோ நாராயண. இந்த பிரணவ மந்திரம் தான் நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்திலே. அப்படி இந்த பிரணவ மந்திரம் உள்ளதா பகவான் அருள்னா நமக்கு அந்த மந்திரத்துக்கு நமக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்றாங்க. இங்க விதானம் வந்து பகவானுக்கு அனுகூலமாக இருப்பார். நமக்கு பகவான் என்ன சரி என்னென்ன சொல்றாங்க, எது பற்ற வேண்டும் எது பற்றக்கூடாது என்று சில அனுகூலங்கள் இருக்கு, அதெல்லாம் அடைஞ்ச வேண்டும். அப்புறம் சங்கம் வந்து பகவானை விளக்கி அவன் ஒழித்தது. சில வந்து ஒழிக்க வேண்டும் சொல்லுவாங்க, சில நல்ல கடைசி கெட்டது செய்யக்கூடாது, அப்படி ஒழித்தனை என்பது. இங்கு விளக்கு வந்து ஞானம் ஏற்றுதல், ஞானம் வாயிலாக நம்ம அதோட கிடைக்கும். நமக்கு ஒரு குருவை கொண்டு நம்ம ஞானம் அடைவது. இப்படி சங்கம் விளக்கு வந்து ஞானம் பெற்று பகவானிடம் நமக்கு சென்று அடைவது. பறை என்னன்னாக்கா பகவானிடம் விண்ணப்பிக்கிறது, பகவான் எனக்கு வேணும் என்று விண்ணப்பிக்கிறது. கொடி வந்து எப்படி ஒரு கொம்பில கொடி படரும், அப்படிப்பட்ட பகவானை நம்ம அடைந்தால் பகவானை பற்றி கொண்டால் நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த பல்லாண்டு இசைப்பவர் யாரு பகவானை பற்றியே நம்ம பாடுபடும் பல்லாண்டு இசைப்பவர். பகவானே எதுவும் அவங்க என்ன வராது, பகவானை பற்றி பாடல்களாக பாடிக்கொண்டு அவனே சரணாகதி. இப்படிப்பட்டு 6 தத்துவங்கள் பாடலை சொல்லுகின்றால் இந்த கண்ணன் கூட என்ன சொல்றாங்க, அவருடைய 1000 படிகள் தான். சரி உங்களுக்கு கொடுக்க என்ன சொல்றாங்க, நப்பினே என்ற குத்து விளக்காக சொல்ற, குத்து விளக்கு போட்டிருக்கிறையே நப்பினாரு, அப்படியே நப்பினே உங்களுக்கு குத்து விளக்காக கொடுக்கிறேன் என்று இருக்கின்றார்கள். பெரியாழ்வார் பல்லாண்டு அந்த பெரியாழ்வார் உங்களுக்கு பல்லாண்டு பாடல் பெரியாழ்வரை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் விதானத்துக்கு என்ன சொல்றாரு, நான் வந்து குழந்தையாக எடுக்கும் போது என்னை மதுராவில் இருந்து எனக்கு கோபுரம் கொண்டு செல்லும் போது எனக்கு ஆதிசேஷன் குடையாக இருந்தால்
அந்த ஆதிசக்தி உங்களுக்கு விதானமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இப்படி பாரு, பகவான் நமக்கு என்னென்ன கேட்டு எப்படி கொடுக்குற மாதிரி விதானமாக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி எல்லாம் நமக்கு பகவான் சொல்றாரு. அப்படிப்பட்ட நம்ம பகவானிடம் பக்தி கொண்டு யோகம் செய்தால் பகவானை அடையலாம், சரணாகதி அடையலாம். சரணாகதி அடைந்து நமக்கு முக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த அரிய கருத்துக்கள் பகவான் ஒவ்வொரு நமக்கு வைத்துக் கொண்டால் இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் நீங்களும் தினமும் வந்து பெருமானுடைய பெருமைகளை கேட்டதால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பகவான் நம்ம சரணடைய வேண்டும். எல்லா வளர்ச்சியும்